உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி உள்ளவங்களில் எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க அப்படின்னு அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரை ரொம்ப அன்பாகவும் ஆழமாகவும் வந்து நேசிக்கிறோமோ அவங்க தான் வந்து நம்மளை ஒரு ஸ்டேஜில் வந்து காயப்படுத்திட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளை நேசிக்க மாட்டாங்க. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்மளை நேசிக்கிற ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களை ஒரு சில பேர் வந்து நேசிக்கிறாங்க அப்படின்னா அப்படியாப்பட்ட நேசம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எதனாலனா அப்படிப்பட்ட போலியான அன்பு ஒரு நாளும் பார்த்திங்கன்னா நிலைக்காது நீடிக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் பணத்தை மட்டுமே வந்து முழுக்க முழுக்க பெருசாக வந்து நினைப்பாங்க. ஸோ பணம் வந்து யார்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க க்ளோஸாகவும் இருப்பாங்க. அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து நம்மக்கிட்ட பழகுறாங்க ஒரு உறவு அப்படின்னா அந்த மாதிரியான உறவுகள் கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். எதனாலனா நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ தான் வந்து பணம் இருந்தாலும் நிம்மதியே இல்லாத மனுஷங்களும் இருக்காங்க. அதை வச்சு சந்தோஷமாக வாழ தெரியாதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ரூபாயே இல்லைனாலும் இருக்கிற ரூபாயை வச்சு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கணுமோ வாழணுமோ அப்படியாப்பட்ட ஒரு சில பேரும் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம எந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுமே வந்து இருக்கும் அப்படின்றதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை தான். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்த தெரியாத விஷயத்த பற்றி தேடி தேடி நம்மளோட வாழ்க்கையே வந்து நிறைய பேர் வந்து தொலைச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நிறைய பேர் உண்மையிலே வந்து நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ண தான் செய்கிறோம். ஸோ கிடைக்காத ஒரு பொருளுக்காக நம்ம வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறத விட நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குதோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிற பழகிக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்ம லைஃபு உண்மையாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க நம்மக்கிட்ட வந்து பைக் இருந்தால் நம்ம வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம், அது தப்பு இல்லை, அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஒரு சில பேர் வந்து அதையும் தாண்டி பெரிய லெவலில் நம்மளோட ஆசைகளை நினச்சி அவங்களையும் வருத்திக்கிறாங்க. நம்மளுக்கு எட்டாது, இது நம்மளால் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு சந்தோஷமாக வாழ வேண்டிய தருணத்தை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்தே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வாழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்மளோட விளக்கத்தை புரிஞ்சுக்காதவங்களும் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் வந்து வேறு விதத்தில் நம்மளை வந்து எப்படி கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற விளக்கத்தின் மூலமாக நம்மளை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மனசை உடைக்கிற பர்சன்ஸும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம யார்கிட்ட எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளை தெளிவாக இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது. என்னதான் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக உங்களோட நேரத்தை வந்து கொஞ்சமாவது உங்களோட லைஃப்பில் அப்பப்போ ஒதுக்க தான் செய்யணும். இல்லை அப்படின்னா அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கூட சண்டை போடுறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டிய சுச்சுவேஷனை வந்து கொடுத்துரும். அப்படி நீங்கள் சண்டை போடுறதுக்காக செலவழிக்கிற அந்த நிமிஷத்தை பார்த்திங்கன்னா அவங்க கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிற தருணத்துக்காக நீங்கள் வந்து செலவழிக்கிறது தப்பே இல்லைல்ல. டைம் இருந்தால் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட பிடிச்ச உறவுகள்கிட்ட கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அது அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தும், கஷ்டப்படுத்தும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா மட்டமாக மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒவ்வொரு திறமைகள் வந்து இருக்கும். அப்படி வந்து நீங்கள் இன்றைக்கி மட்டமாக நினைக்கிறவங்க கூட நாளைக்கு உங்கள் கண் முன்னாடியே வந்து ஒரு உயரமான நிலையை வந்து அடையலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பணம் அப்படின்னு பணத்துக்காகவே வந்து ஓடிட்டு உங்கள் லைஃப் ஃபுல்லாக திரும்பி பார்த்தா பணம் உங்கள் கையில் இருக்கும், பட் உங்கள் வாழ்க்கை வந்து இல்லாமல் போயிடும். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இருந்து என்றைக்குமே ஆளாகாதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.